வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவிட்டிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒவ்வொரு மாவட்ட வாரிய வேக்கன்சிஸ் இப்போ ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 புதிய மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இனிஷியல் சேலரி பெர் மந்த்துக்கு 18,300 சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் உங்களுக்கு ஜூன் 30 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 25 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆலையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்ட் அதாவது கணக்காளர் போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 1 இயருக்கு இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி சூட் ஆகிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மாத சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,536 சொல்லியிருக்காங்க. இது தொகுப்பூதியமாக உங்களுக்கு பெய்ட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதற்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஸோ ராணிப்பேட் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்மில் இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. என்ன போஸ்ட் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக அவங்களே ஃபில் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர் இங்கே கொடுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், மெரிட்டல் ஸ்டேட்டஸு, அதே மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இந்த போஸ்ட்டுக்கு ராணிப்பேட் அண்ட் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். எஸ்ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் இங்கே கொடுங்க. இமெயில் ஐடி இங்கே கொடுங்க. அதேமாரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இங்கே இன்க்ளூஸ் பண்ணணும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷன், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இங்கே டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 4வது தளம், F பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 25 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரி 18,536 கன்சாலிடேட்டடாக உங்களுக்கு பெய்ட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷனில் காமர்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது பிகாம் முடிச்சிருக்கணும் அல்லது பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். 1 இயர் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். டேலியில் கமெண்ட்ஸ் வந்து கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 42 வயதுக்கும் மேற்பட்டவராக இருத்தல் கூடாது. அதாவது 42 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். 42 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது. 42 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். இன்கேஸ் டவுட் ஏதாவது இருக்குன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை
குவாலிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி 15 டேஸ்க்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணலை அப்படின்னாலும் அல்லது அப்ளிகேஷன் லேட்டாக ரிசீவ் ஆகுது அப்படின்னாலும் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்ட் டைமுக்குள்ளே விண்ணப்பிக்க பாருங்கள். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு திருச்சி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்விக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் 1 வருட கால ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சமூக பணியாளர் 1 வேக்கன்சிஸ், அதாவது சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த போஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 வேக்கன்சிஸ். சேலரி பர் மந்த்துக்கு 18,536 ரூபாய் கன்சாலிடேட்டடாக பெய்ட் பண்ணுறாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் திருச்சியில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அவங்க சொல்லியிருக்க மாதிரி சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் இதில் ஏதாவது ஒரு பாடத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவராக இருக்கணும். அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுல திறன் பெற்றவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். ஸோ அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிராஜுவேஷனில் பிஏ வந்து சோசியல் ஒர்க்கர், சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது வந்து டிசரபிளாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸு இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/6/2026 அந்த டேட் படி 42 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இங்கே ஃபோட்டோ விட்டுருங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த போஸ்ட்டு நேம், அடுத்து உங்களுடைய பெயர், அப்பா அல்லது கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், மெரிட்டல் ஸ்டேட்டஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட கம்யூனிட்டி, ரிலீஜியன் எல்லாமே மென்ஷன் பண்ணணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் தரணும். ஏதாவது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்றைக்கி ஈடுபட்டிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் தரணும். உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் தரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக, ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்கன்னா அதையுமே இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனாக இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே தரணும். இன்கேஸ் விடோ, டிவோர்ஸி, டெசர்டட் வைஃப், டெஸ்டிடியூட், எக்ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோம் இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா அதையுமே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது என்ஜிஓவில் அல்லது அடாப்ஷன் ஏஜென்சியில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு ஆன்சர் பண்ணிடுங்க. எனி ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது உங்கள் ஃபேமிலியில் யாராவது என்ஜிஓ, அடாப்ஷன் ஏஜென்சியில் இன்வால்வ் ஆகியிருந்தாலும் அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ், ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும். அது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, ரிட்டையர்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, அந்த ரிட்டைர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க. இங்கே சிக்னேச்சர் போட்டு இங்கே டேட்டு பிளேஸு ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது கூட அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, NE1, முதல் தளம், மெக்டொனால்டு ரோடு, கலையரங்கம் வளாகம், திருச்சிராப்பள்ளி 620001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் ஜூன் 30ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.